லக்ஷரா மோட்டார்ஸ்ல இருந்து இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இண்டிகா விஸ்டா வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகல. என்னன்னு பார்க்கலாம் வாங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து கேம் சாப்பிட்டே வந்து ரெண்டா கட் ஆயிருச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட். கட் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரே சாப்பிட்டு இதே ஒரே மோல்டிங்கா இருக்கும். இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோக்கன் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ரெண்டா கட் ஆயிருக்கு. இது கட் ஆனது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வர்ற ஹோல்டர். இந்த ஹோல்டர் வந்து இந்த கேம் சாப்பிட்ட ஹெட்ல மாட்டுறதுக்காண்டி நம்ம மாட்டுற கேம் சாப்பிட்டு. இப்போ இது கட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா எதனால அப்படின்னா இந்த ஒரு போல்ட்னால தான் இந்த கேம் சாப்பிட்டே கட் ஆயிருக்குது. இந்த கேம் சாப்பிட்டு கட் ஆனதுனால இன்ஜினே கூட வேலை வர்ற மாதிரி ஆயிடலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவுட் சைட்ல வர்ற மாதிரி தான் இருக்கும். இது இப்படி மாத்தி போட்டாச்சு அப்படின்னாலும் பிரச்சனை. ரெண்டாவது இதுக்குமே செப்பரேட் போல்ட் போடணும். இதுல ஒரு போல்ட்டு, இதுல வந்து ஸ்டெப் வர்ற போல்ட்டு. இது உள்ள போகாது. இது வந்து ஸோ அப்போ இந்த சைடு வரும். இப்படி போட்டாதான் இது கரெக்டா இருக்கும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த போல்ட்டை இதுல போட்டுட்டு டைட் வைக்கிறதுனால இந்த இது ஸ்லிப் ஆயிடுது. இதனாலதான் இந்த போல்ட் கம்ப்ளைண்ட் ஆகி இந்த இது கட் ஆயிடுச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சிருக்கும். இப்போ இது கட்டான கேம் சாப்பிட்டுக்கு பதில் நம்ம வேற கேம் சாப்பிட்டு வாங்கியாச்சு. சரியா? இப்போ இந்த கேம் சாப்பிட்ட தான் மாட்ட போறோம். திரும்ப இந்த கேம் சாப்பிட்டு கம்ப்ளைண்ட் வராம நம்ம மாட்டணும் அப்படின்னா இதுல உள்ள பாத்தீங்க அப்படின்னா கேம் சாப்பிட்டோட ஹோல்டர்னு இருக்கும். இந்த ஹோல்டர்ல வந்து ரெண்டு விதமான ஹோல்டர் இருக்கும். இதுல மார்க் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுல ஈன்னு போட்டிருக்கும், இதுல ஐன்னு போட்டிருக்கும். இந்த ஐங்கிறது வந்து இன்லெட்டை வந்து குறிக்கிறது, ஈங்கிறது வந்து எக்ஸ்ட்ராஸை குறிக்கிறது. இப்ப ஈயோட இந்த ஆரோ மார்க் வெளியில வர்ற மாதிரி மாட்டணும். இந்த ஐன்னு போட்டிருக்கிறதுல இந்த ஆரோ மார்க் வந்து இந்த பக்கம் இன்லெட் சைடு வர்ற மாதிரி போடணும். ஸோ இதுல வந்து ரெண்டு விதமான போல்ட் சொல்லியிருந்தோம். ரெண்டும் ஒரே த்ரெட்டு ஒரே சைஸ் உள்ள போல்ட் தான். அந்த போல்ட்ல பாத்தீங்கன்னா தான் தெரியும் இதுல ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, இதுல ஸ்டெப் இருக்காது. இந்த ஸ்டெப் உள்ளது வந்து அவுட்டர் சைட்ல வரணும். ஸ்டெப் இல்லாத மாடல் வந்து இன்னர் சைடு வரும். இதை மாத்தி போடுறதுனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. இப்போ இதை மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்.